Hello students, welcome to Solve Via Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 2.8ல 5th sum. Solve z cube plus 27 equal to 0. இதை ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம பண்ணுறதுக்கு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதை a cube plus b cube ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். a cube plus b cube ஃபார்முலா என்ன? a plus b into a square plus b square minus ab. அப்போ z cube plus 27 equal to z cube plus 3 cube. 27 நான் 3 cube அப்படின்னு மாற்றி எழுதுறேன். அப்போ தான் இதில் நம்ம இது பண்ண முடியும். ஸோ z cube plus 3 cube என்ன? z plus 3 into z square plus 3 square minus 3z. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? z cube plus 27 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ z plus 3 z square minus 3z plus 9 equal to 0. ஸோ இது 0வாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று z plus 3 equal to 0வாக இருக்கணும், இல்லை z square minus 3z plus 9 0வாக இருக்கணும். ஸோ இது 0வாக இருந்தால் இசடோட வேல்யூ -3. இது 0வாக இருந்தால் நான் இதுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா போட போகிறேன். அதாவது x is equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a. இதை தான் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ z is equal to minus b. bயோட வேல்யூ என்ன? -3 plus or minus root of b square, அதாவது -3 square minus 4 into a ஓட வேல்யூ 1, இது 9 by 2 into a ஓட வேல்யூ 1. ஸோ இதை கண்டுபிடிச்சா z ஓட மிச்ச வேல்யூஸ் தெரிஞ்சிடும். ஸோ z is equal to minus into minus plus ஆகிடும். ஸோ 3 plus or minus root 9 minus 36 by 2. அதாவது 3 plus or minus root 27 by 2 minus 27. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்? -27 நான் root -1 root 27 அப்படின்னு பிரித்து எழுதுறேன். இப்படி எழுதும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரூட் -1ஓட வேல்யூ i அப்படின்னு தெரியும். ஸோ இதுக்கு பதில் i எழுதிக்கலாம். root 27 அப்படிங்கிறது 3 root 3 by 2. ஸோ இசடுக்கு இப்போ நம்மளுக்கு இன்னும் 2 வேல்யூஸ் இருக்குது. இசடோட வேல்யூ என்ன? ஒன்று 3 ப்ளஸ் i இன்ட்டு 3 root 3 by 2, அப்புறம் 3 minus i 3 root 3 by 2. ஸோ இசடோட 3 வேல்யூஸ் 1 2 3.